Hi everyone, welcome back to my channel. If you're new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா நம்ம வியூவர் கேட்டிருந்த क्वेश्चனை இன்னைக்கு நம்ம வந்துட்டு அட்ரஸ் பண்ண போறோம். சோ இந்த லுக் மூலமா தான் நான் இன்னைக்கு இவங்க கேட்டிருக்க கூடிய क्वेश्चனை வந்து அட்ரஸ் பண்ண போறேன். இவங்க மட்டும் கேட்கல, இந்த क्वेश्चனை வந்து நிறைய பேர் ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. சோ அதனால இந்த क्वेश्चனை நான் இன்னைக்கு வந்துட்டு அட்ரஸ் பண்றேன். சோ இந்த லுக் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிள் தான். பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. சோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மேக்கப் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஸ்கின்னை நல்லாவே ப்ரெப் பண்ணி வச்சுக்கணும். அதாவது உங்களுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே வந்து நீங்க முடிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் மேக்கப் வந்து ரொம்ப ஸ்மூத்தா கிளைட் ஆகும், நல்ல லாங் லாஸ்டிங்காவும் இருக்கும், பேட்சி ஆகாமலும் இருக்கும். நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நம்ம டைரக்டா மேக்கப்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோப் க்ரீம் வந்து போட்டுக்கிறேன். இது வந்து லிக்விட் ஹைலைட்டர்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு, அந்த ஸ்கின்குள்ள இருந்தே வந்து பளபளப்பா நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபினிஷ் கொண்டு வரதுக்காக இந்த ஒரு லிக்விட் ஹைலைட்டர் நான் வந்து ஃபர்ஸ்டே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க எந்த ஸ்ட்ரோப் க்ரீம் எந்த லிக்விட் ஹைலைட்டர்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துல டிஸ்ப்ளே இமேஜாவும் நான் வந்து போட்டுருவேன். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் எல்லா ப்ராடக்ட்கான லிங்க்ஸுமே இருக்கு. நீங்க அங்க போயிட்டு டேரக்டா அப்படியே ஷாப் பண்ணிக்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணிட்டு அப்படியே என்னுடைய ஃபிங்கர்ஸ் வச்சு கை வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபினிஷ் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பயங்கர கிளாஸியா ஷைனிங்கா இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு ரெக்வயர்டான லுக். நல்ல ஒரு ஸ்கின்குள்ளேருந்தே அந்த ஒரு க்ளோ அந்த மாதிரி இருக்கும். தனித்தனியாக கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் தெரியாது. இந்த மாதிரி ஸ்ட்ரோப் க்ரீம் இல்லை லிக்விட் ஹைலைட்டர் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா. ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு மேபிளினோட ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஷேட் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபவுண்டேஷனை கொஞ்சமா எடுத்துட்டு என்னோட ஃபேஸ்ல வந்து டாட் பண்ணிக்கிறேன். அதையும் நீங்க வந்து என்டையர் ஃபேஸ்க்கும் பண்ணாம ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஏரியாவா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு திட்டு ஆகுறது, அது குயிக்கா ட்ரை ஆகி பிளெண்ட் பண்ண முடியாம போகிற ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது. டிராக் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்றது மூலமா எனக்கு வந்து கவரேஜ் ரொம்ப மினிமலா கிடைக்கும். ஏன்னா அந்த ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷ் கொண்டு வரதுக்கு, நல்ல ஒரு நேச்சுரல் லுக்கிங் ஸ்கின் மாதிரி கிடைக்கிறதுக்கு. பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ஸ்கின்னை வந்து பெட்டர் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஃபினிஷ் தான் இது வந்து கொடுக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணாம ட்ராக் பண்ணி இழுத்து வந்து பிளெண்ட் பண்ணிக்க. ஸோ இன்னைக்கு லுக்கில் நான் வந்துட்டு ப்ரைமர், ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணிக்கல. காரணம் இது வந்துட்டு ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப மினிமலான ப்ராடக்ட்ஸ். எட் நமக்கு ஃபுல் ஃபேஸ் ஆஃப் மேக்கப் கிரியேட் பண்ணணும். ஒரு பிகினருக்குன்றப்போ நான் வந்து நிறைய ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிகிட்டே போகலாம். பட் ஆஸ் அ பிகினருக்கு இதுவே வந்து தாராளமான ஒரு நீட் ஃபினிஷ் கொடுக்கும். அதுக்காக தான் இந்த ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இது போக கன்சீலரு, கான்டோர் இது எல்லாமே வந்து ரொம்ப ஆப்ஷனலான ஸ்டெப் தான் ஒரு பிகினருக்கு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் மேக்கப்க்கு வந்து யூஸ் டு ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய கிட்ட வந்து தாராளமா பில்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு என்னுடைய அண்டர் ஐஸ், ஃபேஸ் ஃபுல்லாவே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். அகைன் இதுக்குமே நீங்கள் காம்பேக்ட் பவுடரில் கொடுக்குற அதே ஸ்பஞ்ச் வச்சு கூட செட் பண்ணிக்கலாமா, அது தனியாக ப்ரஷ் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட வந்து செட் பண்ணிக்கலாம். பட் உங்களுடைய என்டையர் ஃபேஸையும் செட் பண்ணிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கவரேஜ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி கொடுக்கும். ஆல்சோ மேக்கப்பும் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்து என்னுடைய என்டையர் ஃபேஸ், ஏஸ், நெக்லையுமே நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபவுண்டேஷன் எங்கெல்லாம் போட்டோமோ அங்கெல்லாமே. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட அந்த லிக்விட் ஹைலைட்டர் வந்து விசிபிளாக இருக்காது. பட் கொஞ்சம் நேரம் ஆக மேக்கப் வந்து நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னாக மெர்ஜ் ஆகும்போது உள்ளே இருந்துட்டு அந்த ஒரு க்ளோ வந்து லேட்டரான நமக்கு வந்துட்டு கிடைக்கும். அதுதான் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நம்ம அட் த எண்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறதை விட. ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு லிக்விட் ஹைலைட்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். அண்ட் மெயினாக ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டார்க்காக நீங்கள் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி. நான் ஐப்ரோஸ் போடுறதுக்கு தனியாகவே டுட்டோரியல் போட்டிருக்கேன், நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை போயிட்டு மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஐ ஷேடோ நீங்கள் தனியாக வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நான் நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ப்ளஷ் ஒரு முக்கியமான ஸ்டெப்பாக சொல்லுவேன். ஸோ அந்த ப்ளஷ்ஷே கூட நீங்கள் எடுத்துகிட்டு ஐ ஷேடோவாக போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரே ஒரு கலரை மட்டுமே எடுத்து உங்களுடைய என்டையர் ஐலிட்ஸ் ஃபுல்லாமே லைட்டாக அந்த ஒரு கலர் கொண்டு வரதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவுடர் ஹைலைட்டராக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஹைலைட்டரை வந்து உங்களுடைய ஐலிட்ஸோட சென்டரில் போட்டுக்கலாம். அது வந்து நல்ல ஒரு ஃபெஸ்டிவ் லுக்காக இருக்கும். நல்ல ஒரு ரோஸ் கோல்டு ஹைலைட்டர், நல்ல ஒரு பிங்க் மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு என்னுடைய ஐஸை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐலைட்ஸில் சென்டரில் மட்டும் போட்டுக்கிறேன். ஆஸ் யூஷுவல் ஐலைனர் அண்ட் காஜல் எல்லாருமே யூஸ்வலாக பண்ணுறது மாதிரி உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு விங் ஐலைனர் வந்து போட்டுக்கிறேன். இன்னர் கார்னர் ஆஸ் வெல் அஸ் அவுட்டர் கார்னர்லையுமே வந்து நல்ல ஒரு பெரிய விங் மாதிரி போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து ஐஸ்க்கு மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுடைய லேஷஸை வந்து நல்லா லென்த்தன் பண்ணி காமிக்கிறதுக்கு, உங்கள் ஐஸை நல்லா பாப்அப் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த மஸ்காரா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து மார்ஸோடைய மஸ்காரா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ப்ளஷ், இது வந்து நிறைய பேர் ஆப்ஷனலாக நினைக்கலாம், தேவையில்லாத ஸ்டெப்னு நினைக்கலாம். பட் ஒன்ஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணிட்டீங்க, உங்களுடைய கரெக்ட் ஷேட்க்கு பார்த்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுக்கும் மேக்கப்பில். ஸோ அதனால் உங்ககிட்ட என்ன லிப்ஸ்டிக் இருக்கோ அதையே நீங்கள் தாராளமாக ப்ளஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே வந்துட்டு ஒரு பவுடர் ப்ளஷ் தான் வந்து என்னுடைய சீக்ஸில் வந்து போட்டுட்டுருக்கேன். 2 சைட் சீக்ஸில், நோஸில் அண்ட் சின்லேயுமே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ஒரு நேச்சுரல்
கலர் கிடைக்கிறதுக்காக. ஃபைனலாக லிப்ஸ்டிக் உங்கள் அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு டார்க் லிப்ஸ்டிக் பிடிக்காதுன்னா நியூட் லிப்ஸ்டிக் போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற லிப்ஸ்டிக் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லவுடாகவும் இருக்காது, ரொம்ப சட்டிலாக நியூடாகவும் இருக்காது. ஒரு மாதிரி கரெக்ட் ஷேடில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேஸை பிரைட்டனும் பண்ணும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஆடாக தெரியாத மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நேச்சுரல் லுக்கிங் மேக்கப் மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி. அதை போட்டுட்டு ஃபுல்லாக டார்க்காக வந்து லிப்ஸில் அப்ளை பண்ணிக்காமல் ஜஸ்ட் கொஞ்சமாக போட்டுட்டு என்னோட கை வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் அது வந்து இன்னுமே கொஞ்சம் சட்டில் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறது, இதுக்கு மேலேயும் பவுடர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறது, பிரான்சர், கான்டோர், இது எல்லாமே வந்துட்டு அப் டு யூ தான். இதுவே வந்து ரொம்ப பேசிக்காக, ரொம்ப மினிமலாக, ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இத்தனை ஸ்டெப்ஸ் மட்டுமே உங்களுக்கு போதும் அப்படின்னு நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். திஸ் இஸ் த ஃபைனல் லுக். நான் வந்து என்னுடைய அவுட்ஃபிட், ஹேர் எல்லாமே செட் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே என்னுடைய மேக்கப் நல்லாவே செட் ஆகியிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு க்ளோ வந்திருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஹைலைட்டரோட எஃபெக்ட் தான் இப்போ நமக்கு தெரியுது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ அதிகமான ரெக்வஸ்ட் எந்த வீடியோக்கு வருதோ அந்த வீடியோவை எடுத்து நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அட்ரஸ் பண்ணலான்னு இருக்கேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. And see you on the next video. Until then, bye bye. Take care.